ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜ மார்த்தாண்ட விக்ரம வீர பராந்தக மருதநகரத்து சக்கரவர்த்தி மார்த்தாண்ட பூபதி. தளபதி, ஆரம்பிக்கலாம். நகர பெருமக்களே, சக்கரவர்த்தி திருமகள் கலாமாலினி அவர்களின் திருமண போட்டி இன்று ஆரம்பம். முதலாவதாக கலைப்போட்டி. கவனியுங்கள். போட்டியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் இளவரசரிடம் தரமாரியான பல கேள்விகள் கேட்கப்படும். இப்போது இந்த கேள்விகளை கேட்கப் போகிறவர் தேசமெல்லாம் திக்விஜயம் செய்து பல்லாயிரம் பாவலர்களை பாட்டினால் வென்று சென்ற இடமெல்லாம் ஜெயக்கொடி நாட்டி பட்டயங்கள், பதக்கங்கள், பட்டாடைகள், விருதுகள் பலவும் வீரவாளும் பரிசு பெற்ற தாள விபரத்தின, சங்கீத பூஷண, கலாவிற்பன்ன, வித்தகுல திலக, கோடையிடி அவதார நந்தி, தேப்பு சொக்கன். இன்று போட்டியிலே கலந்து கொள்ளப் போகிறவர் காவிரி பட்டணத்து இளவரசர் உதயசூரியர் அவர்கள். தேப்பு சொக்கன் கேட்கும் கேள்விகளுக்கு பாட்டிலேயே பதில் சொல்ல வேண்டும். பதில்கள் பொருத்தமானதென்று பஞ்சாயத்தார்கள் முடிவு. உதயசூரியனை நான் காதலிக்கிறேன், மனமாற காதலிக்கிறேன். பேராசைக்காரி, சக்கரவர்த்தியின் மகளை நாடி வந்தவன் அடிமை பெண்ணை ஏற்பதா? ஏன் கூடாது? புரட்டிப்பார் சரித்திரத்தின் ஏடுகளை. எத்தனையோ மன்னர்கள் அடிமை பெண்களின் காலடியில் தானே விழுந்து கிடந்திருக்கிறார்கள். உதயசூரியனை இளவரசியும் விரும்புகிறார், நீயும் விரும்புகிறாய். ஒரே ஆடவனை இருவர் விரும்புவதா? கூடாது, கூடாது. அவள் விரும்ப கூடாது. ஆம், நினைத்ததை நிறைவேற்றிய தீர்வாள் துர்கா. முயற்சி, முயற்சி. தங்கச்சி, தங்கச்சோ. அண்ணா. என்ன தங்கச்சி, நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னமோ காதல விடாத மாதிரி கப்புச்சு நிக்கிறிய. இப்ப எந்த கோட்டையை பிடிக்க இவ்வளவு பெரிய யோசனை? ஆம், கோட்டையைத்தான் பிடிக்கப் போகிறேன். அதில் உள்ள மணக்கப் போகிறேன். இது எந்த நாடகத்துல? வாழ்க்கை நாடகத்திலே. அண்ணா, நான் திடீரென்று மகாராணியாகிவிட்டால்? நான் படீர் என்று மந்திரி ஆகி விடுவேன். ரதத்திலே பறப்பேன், 7 அடுக்கு மாடியிலே ஏறி ஏறி இறங்குவேன், பட்டு மெத்தையிலே புரளுவேன், பன்னீரிலே குளிப்பேன், பழரசத்திலே நீந்துவேன். அது கிடக்கு பழைய சோறு இருந்தா பார், வயத்த கிள்ளு. பைத்தியம், பரிகாசம் செய்கிறாய். சிந்தித்து பார் அண்ணா. நம் தாய் தந்தையரை போல நாமும் வாழ்நாள் எல்லாம் இந்த அரண்மனையில அடிமைகளாகவே இருந்து சாக வேண்டியதுதானே? அதெல்லாம் விதி. அந்த விதியை மாற்றும் வித்தையைத்தான் செய்ய போகிறேன். வியப்பாக இருக்கிறதா? உட்கார் அண்ணா, விவரமாக சொல்லுகிறேன். சரி, நினைச்சது நடந்தது. சொக்கி, ஒரே ஒரு கேள்வியில தான் மடங்கிட்டேன். அதாவது பொண்ணே போடுவ போல இருக்க. தோல்வி அடைஞ்சப்பறம் என்னத்துக்காக உயிரோடு இருக்கிறது இல்ல? அது தோல்வி சம்சாரம் சொல்லிக்க கூட எனக்கு வெக்கமா இருக்கு. அதெல்லாம் எதுல மீசை மீசை என்ன உமக்கு இந்த நிமிந்துகிட்டே நிக்குது? ஆஹா, மீசையே, என் அருமை மீசையே, ஆகாயத்தையே பார்த்து பழக்கப்பட்ட நீ இன்னைக்கு பூமியை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ரோஷம், ஆஹா, ரோஷம். ஆமா, ரோஷம். என்னையா செஞ்சுக்க போறீங்க? பார், எங்க ரோஷம்? யார் யாரு? எங்க நில்லுங்க. போகக்கூடாது. இளவரசே, இளவரசே, இளவரசே. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்னுடைய வெற்றி சின்னங்கள்.
உங்ககிட்ட தோத்து போன பிறகு இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இது கூட வாங்கிக்கணும். வெற்றியும் தோல்வியும் நிறுத்துங்க. 99 தலைமுறையா தோல்வியே காணாத குடும்பத்துல பிறந்த நானு ஒரு இளவரசங்கிட்ட தோத்துட்டேன். அதனால என் சபதப்படி எடுத்துட்டேன் ஒரு பக்கத்து மீசைய. அடடா, மிகவும் அவசரப்பட்டு விட்டாயே. அவசரப்படல, சபதத்தை நிறைவேற்றுறேன். தோத்து போனாலும் பெரிய வீரையா நீங்க. போதும் அதிக பிரசங்கி. ஓ சொக்கன், வாய்ப்பு உட்கார். சொக்கன், உனக்கு ஒரு அன்பு கட்டளை. என்னங்க? இனிமேல் நீ எப்பொழுதும் என்னுடன் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னிடத்தில் அபாரமான கலைத்திறம் இருக்கிறது. போட்டியில் எவ்வளவு அற்புதமாக வாசித்தாய். அது என்னங்க அற்புதம்? இன்னும் எவ்வளவோ தெரியும். அப்படியா? ஒரு தாளத்தை வாசிச்சேன்னா தூங்காதவனும் தூங்குவான். இன்னொரு தாளத்தை வாசிச்சா தூங்குறவன் எந்திரிப்பான். இன்னொரு தாளத்தை வாசிச்சா நோய் போயிடும். இன்னொரு தாளத்தை வாசிச்சா நோய் வரும். மோகினி வந்துடும். மோகினி. மோகினியா? ஆமா. எங்க அத வாசி பாப்போம். ஐயோ, இந்நேரத்துல வாசிக்கப்படாது. அது வந்துடுச்சுன்னா அப்புறம் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது. பயப்படாதே, நான் இருக்கேன், வாசி. யார் அது? மோகினி. மோகினியா? சொன்னனே. நீங்கள் தானே காவேரிப்பட்டினத்தின் இளவரசர்? ஆமாம். நேற்று வந்திருந்தாரே கலாமோகன். ஓ, அந்த வாய் வீச்சு பேர் வழி. ஆமா ஆமா, அவருடைய தங்கை நான். ஓ, அந்த குமரி நாட்டு ராஜகுமாரின் தங்கையா? ராஜகுமாரனும் இல்லை, மந்திரி குமாரனும் இல்லை, எல்லாம் பொய். பொய்யா? ஆமா, உண்மையில் அவர் ஒரு ரத்ன வியாபாரி. இதை உங்களிடம் கொடுக்க சொன்னார், அவருடைய நன்றி கறிகுறியாக. இப்போது உன் அண்ணன் எங்கே போயிருக்கிறார்? வெளியூர் சென்றிருக்கிறார், வியாபார விஷயமாக. நான் வருகிறேன். உன் பெயர் என்ன? அதை ஏன் கேட்கிறீர்கள்? ஊர் பேர் தெரியாதவர்கள் கூறுவதை நான் நம்புவதே கிடையாது. ஓஹோ, கலாமோகினி. கலாமோகினி? ஆஹா, கலாமோகினி, உன்னை பார்க்க பார்க்க உன் அண்ணன் மீது எனக்கு கோபமாக வருகிறது. ஏனா இவ்வளவு அதிரூப சுந்தரியான ஒரு தங்கை இருக்கிறாள் என்று கூறியிருக்க வேண்டாமா அந்த மடையர்? நின்று கொண்டிருக்கிறா போல் இருக்கிறதே. வேண்டாம், நேரமாகிவிட்டது, நான் அரண்மனைக்கு போக வேண்டும். என்ன அரண்மனைக்கா? நான் ராஜகுமாரியின் தோழி. தோழியா? ஆமாம், ராஜகுமாரி எப்படி? அவளும் என்னை போல் ஒரு பெண் தான். அப்படிங்களா? அவள் குணம் எப்படி என்று கேட்டால்? அது ஏன் கேட்கிறீர்கள்? ஏன்? பூதம், பிரம்மராட்சி. என்ன? ஐயோ, இவ்வளவு உண்மையாவா? இல்லை, போய் போனால் போகிறது என்று உண்மையை சொல்ல வந்தேனே, அது என் தப்பு. அதே இல்லம்மா, பெரிய கோபக்காரியா இருப்பாய் போல் இருக்கிறதே. ராமோகன், உண்மையாக சொல்லுகிறேன், மருத நகரத்து ஆட்களிடம் பேசுவது என்றாலே தனி இன்பமாகத்தான் இருக்கிறது. அப்படி என்றால் நாளைக்கு என் தாத்தாவை அனுப்புகிறேன். என்னது? தாத்தாவையா? ஆமா, அவர் என்னை விட நன்றாக பேசுவார். ஐயோ, வேண்டாம் வேண்டாம். அம்மா கலாமோகினி, நீ கோபக்காரி மட்டுமல்ல, குறும்புக்காரியும் கூட. நீங்கள் எப்படியோ முதல் போட்டியில் ஜெயித்திருக்கிறீர்கள். ஆனால் இரண்டாவது போட்டி தந்திரம் நிறைந்தது. அதாவது வேண்டாம்,
தந்திரத்தை தெரிந்து கொண்டு போட்டியிலே வெற்றி பெறுவது வீரர்களுக்கு அழகல்ல கலாமோகினி. போதும், நான் வருகிறேன். தனியாக வா. இல்லை, துணைக்கு சந்திரன் வந்திருக்கிறான். எங்கே? வானத்தில்.